வெங்கடேஷ் அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ, ஓப்போ ரெனோ 14 34,000க்கு வாங்கலாமா? பேட்டரி நல்லா இருக்குமா, நல்லா இருக்கா, கேமிங் விளையாட முடியுமா, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஒன் பிளஸ் நாட் 5 வாங்கலான்னு இருந்தேன். அதில் 6.83 இன்ச் டிஸ்பிளே, ஃபோன் வெயிட்டாகவும் இருக்குது, அதனால ஓப்போ ரெனோ 14 வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 வந்து பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய்க்கு உண்மையிலே ஒரு நல்ல டீல் தான். உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன், அதுவும் செல்ஃபியும் சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி நான் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸும் எடுப்பேன். நைட் டைம்லேயே எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோனாக கண்டிப்பாக வந்து இருந்துடும். அதே மாதிரி பேட்டரி லைஃப், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், நெட்ஒர்க்கில் இதில் எதுலையுமே வந்து இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ ரெனோ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் கொடுத்த ஃபீட்பேக்லேயே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, கேம் விளையாட முடியும் ப்ரோ, ஆனால் ரொம்ப ஹெவியாக கேம் மட்டும் தான் விளையாடுவேன், எனக்கு கேமராவை விட கேமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது ஹீட் ஆகுது, அப்பப்போ லேக் ஆகிற ஃபீலும் இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ உங்களுடைய யூசேஜ் கேஸ் என்ன? எனக்கு வந்து நான் அப்பப்போ தான் கேம் விளையாடுவேன், எனக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓப்போவோட ரெனோ 14 சூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து தான் எனக்கு கேமரா வரும், அதுக்கடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி லைஃபும் நாட் 5லையும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து எனக்கு அந்த பெரிய டிஸ்பிளேவை நான் டாலரேட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி வெயிட்டையும் டாலரேட் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த ப்ளஸ் கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது தான் கேமரா அப்படின்னீங்கன்னா நீங்கள் நாட் 5 வந்து சூஸ் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க? ஒருவேளை பர்ஃபார்மன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னா குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா தாண்டி ஐக்கூவோட நியோ 10 சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.